இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நன்றி. இன்னமும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம். ஒரு கஷ்டம்னு நம்ம வந்துருச்சுன்னா நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்? முதல்ல மனுஷன்கிட்ட தான் சொல்லுவோம், மனுஷன்கிட்ட தான் போய் நிற்போம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தேவன் சொல்கிறாரு. நம்ம தேவனை தான் பார்க்கணும், தேவனை தான் நம்பணும் அப்படிங்கிறாரு. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வசனத்தில் தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரு? ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படிங்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை எதுவும் வந்தால் உடனே நம்ம பயந்து போயிடுவோம். ஆனால் தேவன் இங்கே சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவர் நம்ம கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு, அவர் நமக்கு பதில் தர ரெடியாக இருக்கிறாரு. அதுதான் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் பதில் தரேன் அப்படிங்கிறாரு. ஒரு கடலில் சிக்கி ரொம்ப துயரப்படுறான். அதனால் எந்த பக்கமும் முயற்சி செஞ்சு எல்லா பக்கமும் முயற்சி செஞ்சு ஒரு பக்கமும் வெளியே அடையலை. கடைசி ஆண்டவர்கிட்ட வரான். ஒரு நாள் உட்காந்து முழு மனதோடு தேவனை நோக்கி அவன் கூப்பிட்றான். அதிசயம் உடனே நடக்குது. தேவன் அவனுக்கு பதில் கொடுக்குறாரு, உதவி செய்கிறாரு, அவன் பிரச்சனையை மாற்றுறாரு. இதுதான் தேவனின் வாக்குறுதி. அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். கஷ்டம் வந்தால் நம்ம கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அடுத்து நம்ம தேவனை நோக்கி கூப்பிடணும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது தேவனுக்கு முன்னாடி சின்ன பிரச்சனை தான். இப்போ நான் ஒரு 4 கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் சரியான ஒரு பதில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் தேவனை நோக்கி கூப்பிடலையா? இப்போவே நீங்கள் கூப்பிடுங்க, அவர் நம்ம விடுவிப்பார். அந்த 4 கொஸ்டின் சொன்னேன்ல, நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது யாரை கூப்பிட்றீங்க? ஃபஸ்ட்டு கேள்வி. தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இது 2வது கேள்வி. இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி உதவுது? இது 3வது கேள்வி. நீங்கள் இப்போ எந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறீங்க? 4வது கேள்வி. இதில் ஏதாவது ஒரு ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.